நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1488வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்ரீமத் ஸ்ரீ மகாபாரத சாரத்தினுடைய 6ஆம் நாள் கதையை பார்க்க போகிறோம். உரையாசிரியர் அண்ணா சுப்பிரமணியன்றவர், பெரிய மகான். யார் கேட்க எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, ரொம்ப அவரை எழுதினவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார். எவ்வளோ யாருமே கவரேஜ் பண்ணாத சப்ஜெக்ட்லாம் இருக்குது. இல்லை, மகாபாரதம்னா ஜென்ரலாக எனக்கு எல்லாம் தெரியாத கதையாக நினச்சிட்டு பல விஷயங்கள் எனக்கே தெரியும். 75 வயசில் எனக்கே தெரியல. சில இதெல்லாம் நிறைய படிச்சிருக்க தவிர நிறைய புக்கில் கவரேஜ் ஆகாத அதெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் டீப்பாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து பண்ணியிருக்கார். இதே சிரவணம் பண்ணும்போது தான் நம்ம உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நாராயண கதையில் வைஷம்பாயனை சொல்கிறார். இப்போ பீஷ்மர் சத்தியவதி வைஷம்பாயை அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு புள்ள அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துடுறான் சத்தியவதி. அவள் தான் ராஜமாதாவை ஆயிடுறா. இது மாதிரி ஆயிடுறது. இப்போ சத்தியவதி மூலமாக என்ன நடக்கிறது பார்க்குற போகிறப்ப, நாளடைவில் தீமானான புருஷேஸ்வரன் சந்தனுவுக்கு சத்தியவிடத்தில் வீரியமிக்க சித்திராங்கதன் என்ற புத்திரன் பிறந்தான். பிறகு வீரியமிக்க விசித்திர வீரன் என்ற இளவரசனையும் பெற்றாள். சித்திராங்கதன் புத்திரன் சில பேர் சொல்லுவார் வீரியன் விசித்திர வீரியன். சித்திராங்கதன் முதல் பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை விசித்திர வீரியன். அப்புருஷ சிரேஷ்டன் யவனத்தில் அடையத்துக்கு முன்பே தீமானான சாந்தனும் மன்னன் காலமாகிவிட்டான். சாந்தனு சொர்க்கமேகியும் பகைவர வெல்லும் சித்திராங்கதனை பீஷ்மர் அரசாட்சியில் சாபித்து சத்தியவதியின் கட்டளைப்படி காரியங்களை நடத்தி வந்தார். கிச்சன் கேபினட் தான். அப்போது சித்திராங்கதன் என்ற அதே பெயரை படைத்த கந்தர்வன் மன்னன் ஒருங்கு வந்தான். அவனுடன் குருஷேத்திரத்தில் பெரிய போர் நிகழ்ந்தது. மாயையில் மிக்க கந்தர்வன் குருவம்ச வீரனை கொன்றுவிட்டான். சித்திராங்கதன் சத்தி பெயரான். சித்திராங்கதன்ற கந்தர்வன் பேர், இவன் பேர் சித்திராங்கதன். 2 பேர் சண்டையில் கந்தர்வன் கொண்டுறான். சாந்தனு புத்திரரான பீஷ்மர் இறந்து போன அரசரின் பிரேத காரியங்களை நடத்தி வைத்தார். பிறகு யவனமடைந்த பாலனான விசித்திர வீரனை குரு ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்வித்து சத்தியவதியின் கட்டளைப்படி அரசாட்சி செய்து வந்தார். சின்ன பையன் விசித்திர வீரியன். அவனை பேருக்கு ராஜாவாக்கிட்டு இந்த நிச்சய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ தான் பார்த்துருந்தார் பீஷ்மர் தான். நாளடைவில் தம்பி யவன பருவத்தை அடைந்தே கண்டு சிறந்த தீர்மானான பீஷ்மர் விசித்திர வீரனுக்கு விவாக முயற்சியை ஏற்கொண்டார். அரசே, காசியில் சுயம்பரம் நடப்பதாகவும் அரசருக்கு குடிப்பாக கழிப்பட்டு தேரோட்டுவதில் திறந்தவராகவும் பகைவரை வெல்பரமாக பீஷ்மர் தாயாரின் அனுமதியுடன் காசி நகருக்கு சென்றார். அங்கு கூடியிருந்த அற்பமான அரசர்கள் பீஷ்மர் பிரம்மச்சாரி என்று உலகில் புகழ்வது வீண்டு என்று, இவர் ஏண்டா வந்தார் இங்கே, இவர் பிரம்மச்சாரின்னு படுத்து எடுத்துட்டு இருக்காரு, இவர் ஏன் வந்தார் சொல்கிறா. அவள்லாம் பீஷ்மர் சொல்கிறார், நான் இந்த அரசர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் பலம் கொண்டு வெற்றி கொண்டு தோல்வி கண்டு என்னை எதிர்த்த சக்தி வாய்ந்தபடியோ போர் புரியட்டும். பூபாலர்களே, நான் யுத்தம் செய்ய நிச்சயித்து எதிர்களை நிற்கிறேன். இங்கனம் அரசர்களிடமும் காசிராஜனிடம் கூறிவிட்டு எல்லா கன்னிகைகளையும் 3 பேர், அம்பிகா, அம்பாலிகை 3 பேர் அக்கா தங்காவா. 3 பேரையும் தூக்கிண்டு குருவீரை தன் தேரில் தூக்கி கொண்டு வைத்துக்கொண்டு எல்லோரிடம் சொல்லிக்கொண்டு அந்த கன்னிகளை கவர்ந்து அவர் விரைவில் புறப்படானார். தம்பி கல்யாணம் பண்ணி சொல்லாண்டு. பாரதா, அப்பொழுது அங்கிருந்து மன்னர்களுக்கு அங்கு போர் தொடங்கியது. எல்லா ஆயுதங்களுக்கும் வல்லவரான பரத சிரேஷ்டர் போரில் அவர்களை வென்று கன்னிகைகளுடன் மீண்டும் தனது நகரை நோக்கி புறப்பட்டார். ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றுறார். அப்பொழுது மருதுகளில் சேர்ந்த சால்வ மன்னன் சந்தனபுத்திரான பீஷ்மரை பல்லாயிரம் பானங்களால் வேகமாக தாக்கினான். அந்த சால்வ மன்னனை வென்று உயிரை விரட்டி விட்டார். சால்வன் தனது நகரத்துக்கு போய்விட்டான். காசி மன்னன் பெண்களை தர்மாத்மானமான காங்கேயன் உடன்பிறந்த சகோதரிகளைப் போலும் மருமக்கள் போலும் பாவித்து அழைத்துச் சென்றார். எல்லா குணங்களும் நிறைந்த அவர்களை தமையனாகிய பீஷ்மர் வீரியத்தால் கொண்டு தம்பியாகி விசித்திர வீரனுக்கு அளித்தார். 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கொண்டார்.
அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பண்ணியிருந்தா மாதிரி. ஆத்ம குணம் பெற்ற பீஷ்மர் சத்தியவதியுடன் கூடிய நிச்சயம் செய்து விவாகம் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது காசிராஜன் மூத்த புத்திரி புன்முருடன் பின்மாறி கூறினார். அந்த சுயம்பரத்தில் என்னால் சால்வம் என வரிக்கப்பட்டவராக இருந்தார். தர்மம் அறிந்தவரே, இதை அறிந்து தர்ம தத்துவத்தை பின்பற்ற வேண்டுகிறேன். வேதத்தில் வல்லவரான பிராமணர்களுடன் கலந்து ஆலோசித்து தர்மம் அறிந்த அவர் காஷி மன்னன் மூத்த புத்திரியான அம்பையை விலகிக் கொள்ள அனுபவித்தார். 3 பேரில் அம்பையை விலகி சொல்கிறார். அம்பிகை அம்பாலிகை 2 பேரையும் விசித்திர கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். அம்பிகை அம்பாலிகை என்ற மற்ற 2 தம்பிக்கு மாணவி ஆக்கினார். அவர்களை பாணிகிரகணம் செய்து கொண்ட பின் தர்மாத்மான விசித்திரவீரியம் ரூபயவனான கர்ப்பத்தால் காமாத்மாக மாறிவிட்டான். அம்மன்னன் விசித்திரவீரியன் மனைவிமார்களுடன் கூடி 7 வருஷங்கள் சிற்றின்பத்தில் வாழ்ந்து விளையாடி யவனத்திலேயே க்ஷயரோகத்தால் பிடிக்கப்பட்டான். வைத்தியர்களை கொண்டு உற்றார் உறவினர்களை சிகிச்சை செய்யப்பட்டும் அந்த முயற்சி பயனடையாமல் அந்த கௌரவன் அசமித்த சூரியனைப் போல் யமலோகம் சென்று விட்டான். பிறகு புத்திர மரணத்தால் மனம் நொந்து போன சத்தியவதி நாளடைவில் காங்கேயனை பின்வருமாறு கூறினாள். இந்த அழகிய காஷி மன்னன் புத்திரர்கள் 2 உன் தம்பி மனைவிகள். ரூபமும் யவனும் படைத்து புத்திரர்களை விரும்பியவர்கள். குலத்தில் தொடர்ச்சிக்காக அவரிடம் என்னுடைய நியோகத்தால் புத்திரோபுத்தி செய். பீஷ்மர் கேட்கிறார், நீ அவளுக்கு புத்திரனை கொடுன்றா. ஈவன் டுடே நார்த் இந்தியாவில் நடக்கிறது, கேரளாவில் நடக்கிறது. இது மாதிரி அரசியலும் அபிஷேகம் செய்து கொண்டு பாரத மக்களை ஆழ்வாயாகன்னு சொல்கிற அம்மாகாரி. அன்னையாலும் அன்பர்களாலும் இங்கனம் கூறப்பட்ட அந்த தர்மாத்மா தர்மத்தை அனுசரித்து பின்வருமாறு மறுமொழி கூறினார். அம்மா, நீங்கள் கூறுவது சிறந்த தர்மம்தான். என்றாலும் புத்திரர்களை பெறுவதை பற்றி நான் செய்துள்ள பிரதிஜையை நீங்கள் அறிவீர்கள். மூவுலக அரசாட்சியும் தேவலோக ராஜ்யத்தையும் நான் துறப்பேன். இவ்விரண்டிற்கு மேலாதையும் துறப்பேன். சத்தியத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லிடுறார். முன்பு ஜம்மதக்கினி முதுவான பரசுராமர் தன் தந்தை கொல்லப்பட்டதின் கோபாவாசம் கொண்டு 37 தலைமுறை பூமியில் அவர் சத்திரிய மக்கள் இல்லாமல் எல்லாரையும் வெட்டி சாச்சிடுறார். 27 தலைமுறையை பண்ணுறார் பரசுராமர். அதன் பின் இந்த சத்திரியர்கள் ஒன்று கூடி ஆலோசித்த பின் கணவரற்ற சத்திரிய பெண்களிடம் வேதமுடைந்த பிராமணர்களை கொண்டு மக்கள் உற்பத்தி செய்யப்பட்டார்கள். அம்மா, ஆகையால் பரத வம்ச சந்தான விருத்திக்கு நான் நிச்சயத்துக்கு ஒரு வார்த்தையை கேளுங்கள். ஒரு நல்ல குணமான பிராமணனை தனத்தால் உபசரித்து விசித்திர வீரியன் க்ஷேத்திரத்தில் பிரஜைகளை உற்பத்தி செய்யலாம். பீஷ்மன் அங்கனும் மறுமொழி கோரிய பின் காளி என்ற பெயர் பெற்ற சத்தியவதி கிருஷ்ண துவைபாயனரை மனதால் நினைத்தார். ஏன்னா பராசர மகரிஷியோட புள்ள தானே இவர் வேதவியாசர். அவர் பிராமணர் தானே. ஸோ அவரை மனசில் நினைக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டு பிறந்த உடனே, அம்மா நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு இருக்கார். குருநந்தனா தெரிவிக்கப்படாமலேயே ஒரு நொடியில் அவருக்கு தோன்றினார். நீண்ட காலம் கழித்து அச்செம்படவாசியாக இருந்தவள் பெற்ற புத்திரனை கண்டது ஆனந்த கண்ணை சொரிந்தாள். மகரிஷியான வியாசர் துன்புற்றிருந்த தாயாரை ஜலத்தால் தெளித்து அவள் மூத்த புத்திரன் என்ற அபிவாதனம் செய்து பின்வருமாறு சொன்னார். உங்களுக்கு அபிப்பிராயம் எதுவோ அதன்படி நடக்க நான் வந்திருக்கிறேன். தர்ம தத்துவம் உணர்ந்த தாயே, எனக்கு கட்டளை எடுங்கள், உங்கள் பிரியத்தை செய்கிறேன் என்றார். அந்த பரம ரிஷிக்கு புரோகிதர்கள் முறைப்படி மந்திரத்துடன் பூஜை செய்தார்கள். அவரை ஏற்றுக்கொண்டார். பாபம் மற்றவனே, இந்த பீஷ்மருடைய வசனத்தாலும் என்னுடைய கட்டளையாலும் உயிரிடம் இறக்கத்தினாலும் அனைவரையும் காப்பாற்றுவதற்காகவும் அவர்களின் கருணையினாலும் நான் கூறுவதை கேட்டு அதன்படி நட என்று சொல்கிறார் அம்மா. ரூபமும் யவனமும் நிறைந்த தெய்வ பெண்கள் போல் விளங்கும் உன்னுடைய தம்பியின் மனைவிகளிடம் தர்ம வழியில் புத்தர்களை நாடுபவர்களிடம் பிள்ளைகளை உற்பத்தி செய்வாயாக. அருமை மகனே, இந்த குலத்திற்கு தகுந்த சன்னதியை தோற்றுவிப்பாயாக என்றார். இப்போ வியாசர் சொல்கிற, உங்கள் விருப்பப்படி நான் செய்கிறேன். மித்ராப நிலையை போன்ற புத்தர்களை என் தம்பிக்கு அளிக்கிறேன். என் வரவு எதிர்பார்க்கப்படட்டும் என்று கூறிவிட்டு முடிவை மறந்து விட்டார். பிறகு சத்தியவதி மருமகளை கூப்பிடுறார். மருமகளுடன் சென்று ரகசியத்தில் கூடி தர்மத்துடன் அர்த்தத்துடன் கூடிய ஹிதமான வார்த்தைகளை பேசினார். தர்மச்சாரின இந்த பெண்ணை எப்படியோ தர்ம வழிக்கு கொண்டு விட்டு பிராமணர்களுக்கும் தேவ விஷயங்களுக்கும் அதிதிகளுக்கும் போஜனம் செய்வித்தாள். பிறகு உரிய காலத்தில் ருதுஸ்நானம் செய்த பெண்களை பார்த்து
அவள் படுக்கப் போகையில் சத்தியவதி பின்வருமாறு கூறினாள். கோசல நாட்டு பெண்ணே, உன் மைத்தனர் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றிரவு உன்னிடம் கருவை வைக்கப் போகிறார். நள்ளிரவில் வருவார். ஜாக்கிரதையாக அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்து சொல்றார். பிறகு அம்பிகையிடம் முதலில் நியோகம் செய்ய கற்பிக்கப்பட்ட சத்தியவசனம் படுத்த ரிஷி விளக்குகள் பிரகாசமாக எரிந்து அறிய நுழைந்தார். கருப்பான அவருடைய செஞ்சடையையும் பரபரப்பான கண்களையும் பழுப்பான மீசையையும் தாடியையும் பார்த்து அந்த தேவி கண்களை மூடிக்கொண்டாள். தாயாருக்கு பிரியம் செய்ய கருதி அவருடன் கூடினார். காசிராஜன் பெண் பயத்தால் கண்ணை திறந்து அவரை பார்க்க முடியவில்லை. பிறகு வெளியே வந்த புத்திரனை தாயார் அணுகி இவருடன் குணமானான அரசகுமாரன் பிறப்பானா கேட்கிறார். அப்போ பாக்கியசாலியை வீரியமிக்கவனும் சிறந்தவரான புத்திமானான புத்திரன் பிறப்பான். ஆனால் தாயின் குணக்குறைவால் குருடனாயிருப்பான் சொல்லிடுறார். அவ்வார்த்தையை கேட்ட தாயார் மகனை நோக்கி, தபச்செல்வா, குருடன் கௌரவர்களுக்கு தகுதியாக அரசனாக இருக்க முடிறான். குருவம்சத்துக்கு இரண்டாவதாக தகுதியான ராஜபுத்திரனை அளிப்பது தகும் என்றார். புகழ்மிக்க அவர் அப்படியே ஆகட்டம் என்று உறுதிமொழி கூறிவிட்டு போய்விட்டார். சத்ருவை வெல்பவரையும் சத்தியவதி முன்போலவே மீண்டும் அழைக்கப்பட்ட மகரிஷி முறைப்படி வந்தார். அம்பாலிகை என்ற அந்த ரிஷியை பார்த்து முகம் களையெழுந்து வெளுத்து போனார். அப்படியே அந்த உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுச்சு அவளுக்கு. என்னுடைய ரூபத்தை பார்த்து வெளுத்து போனதால் உனக்கு பிறக்கும் குமாரன் வெள்ளை வர்ணமாக பிறப்பான், அதை வெண்குஷ்ட மாட்டான் என்று கூறிவிட்டு பகவானான ரிஷிஸ்ரேஷ்டர் வெளியே போந்தார். அந்த பாலனை பாண்டு தன்மையை கண்டு தாயாருக்கு தெரிவித்தார். அவள் மீண்டும் இன்னொரு புத்திரனை ஆசித்தார். மகிழ்ச்சியானவர் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அவள் பெயரில் பெரிய நாட்டு பெண்ணின் ருதுகாலத்தில் நியோகத்துக்கு ஏற்பாடு செய்தார். தெய்வப்பெண்ணை போன்ற அந்த அழகி பயத்தால் மாமியாரின் வார்த்தைப்படி நடக்கவில்லை. பிறகு தன்னுடைய பூஷணங்களால் தன் பணிப்பெண்ணை அப்சரஸ்பை அலங்கரித்து காஷி மன்னன் பெண் அவளை கிருஷ்ண துவைபாயனுடன் அனுப்பி வைத்தார். ரிஷி வந்தது அவளை எதிர்கொண்டு வரவேற்று நமஸ்கரித்து உபச்சாரம் செய்து பூஜித்து அவருடைய அனுமதியுடன் கூடினாள். ரகசியத்தில் அவளுடன் காமமுகத்தால் ரிஷி மகிழ்ந்தார். எழுந்து அவளிடம், நீ வேலைக்காரியாக இல்லாமல் காமத்தால் பூஜிக்கப்படாதவள் போலும் ஆகிறாய் என்று மங்கள வழிபடலே, உன் வயிற்றில் வந்திருக்கும் இந்த கர்ப்பத்திலிருந்து பிறப்பவன் உலகில் தர்மாத்மாவாகவும் புத்திமான்களாகவும் சிறந்தமாக விளங்குவான் என்று கூறினார். கிருஷ்ண துவைபாயனர் குமாரனும் திருதராஷ்டிரனுக்கு மகாத்மான பாண்டுவுக்கும் சகோதரமான விதுரன் என்ற பெயர் பெற்றவன் அவன் தோன்றினான். வியாசருக்கும் அந்த வேலைக்காரிக்கும் தாசிக்கும் பிறந்த பையன்தான் அவன். காமும் கோபம் இல்லாதான் தத்துவஞானிமான தர்மராஜரே மாண்டவிய ரிஷியின் தாபத்தால் விதுர வடிவில் தோன்றினார். பிறகு கிருஷ்ண துவைபாயனர் தான் ஏமாற்றமடைந்ததையும் சூத்திரஸ்ரீயின் உத்தரோத்பதி செய்தியையும் தெரிவித்தார். தர்ம கடமையை முடித்துக்கொண்டு கடன்படாதவராக மீண்டும் தாயாரை அணுகி இங்கனம் கர்ப்பதானத்தை பற்றி குறிப்பிட்டு மறந்துவிட்டார். இவ்வாறாக தெய்வாவினால் விசுத்த வீரியன் க்ஷேத்திரத்தில் தேவ கர்ப்பங்களை போல் குரு வம்சத்தை வளர்ப்பதாக தோன்றினார்கள். திருதராஷ்டிரரும் பாண்டுவும் சிறந்த புத்திமானாகவும் விதுரனும் பிறந்து முதல் பீஷ்மரால் புத்திரைகள் போல் காப்பாற்றப்பட்டனர். சம்ஸ்காரங்கள் தூய்மை அடைந்தவர்களாக விரதம் அத்தியனம் முதலியவற்றுடன் கூடியவர்களாகவும் வேலையிலும் விளையாட்டுகளில் சிறந்தவர்களாகவும் யவனத்தை அடைந்தனர். திருதராஷ்டிரன் கண்ணில்லாத அரசாட்சியை அடையவில்லை. வியாசியரிடம் சூத்ராக்கியாக பிறந்ததால் விதுரன் அடையவில்லை. பாண்டு அரசன் ஆனான். இந்த மாதிரி 3 பேரில் பாண்டு தான் ஹஸ்தனாபுரத்துக்கு அரசன் ஆனான்னு சொல்லிட்டு இந்த 6வது நாள் கதையை இதோட நான் பிடிச்சி செய்கிறேன். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன், நமஸ்காரம் கூட பண்ணுறேன். இதை கேட்டாலே புண்ணியம். சிரவணம் பண்ணுங்க. நமஸ்காரம்.